சபேசா கார்ல பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. வடிவு ஆத்தி கரைச்சி சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. வாங்க மாப்பிள்ள. என்ன ரயில்வே கேட் போட்டானா? ஆமா சார். உங்க தங்கச்சிக்கு வந்த கார் முன்னாடி வந்துருச்சு. அதோ நிக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை இப்படி தள்ளி நின்னா எப்படி? சேர்ந்து ஜோடியா நில்லுங்க. பொண்ணு மாப்பிள்ள அவசரப்பட்டு உள்ள வந்துடாதீங்க. ஆர்த்தி எல்லாம் எடுக்கணும். அட மாப்பிள்ளையே கல்யாண கான்ட்ராக்டர், அவருக்கு தெரியாதானே? வடிவு ஆர்த்தி எங்க? பொண்ணு மாப்பிள்ள எவ்வளவு நேரம் தான் இங்கே நிப்பாங்க? தேவி நில்லுமா. தேவி தேவி ஐயோ தேவி நில்லுமா. தேவி ஐயோ தேவி தேவி ஐயோ என் மக இப்படி அழறாளே. அவசரப்படாதீங்க. அந்த சமையல்காரன் என் மகளுக்கு வேண்டான்னு பதர்ன. என் பேச்ச கேட்டீங்களா? பாருங்க என் பொண்ணு அழறத. இப்ப உங்களுக்கு திருப்தியா, சந்தோஷமா? என் வயிறு பத்துக்கிட்டு எரியுது. என்ன காரியம் செய்ற? தேவிக்கு ஆறுதல் சொல்லாம அவளை நீயே கெடுத்துற போல இருக்க. அப்பா போதும். அம்மா உன்னை என் வாழ்க்கையை கெடுக்கல, நீங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. கெடுத்து நாசம் பண்ணிட்டீங்க. தேவி என் மகளை கட்டிக்கிறியா, என் மகளை கட்டிக்கிறியான்னு மண்டபத்துல இருக்கிற மாமா மச்சான்னு தேடி தேடி போய் கேட்டீங்களே. இத சமையலக்காரனை கட்டிக்கிறியான்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டீங்களாப்பா? கோவில்ல சாமிக்கு வெட்டுற ஆட்டோ கூட அது மேல தண்ணியை தெளிச்சு அது சிலுந்ததுக்கு அப்புறமா தான் ஆடு சம்மதம் கொடுத்துச்சுன்னு வெட்டுவாங்க. இங்க ஆட்டை விட கேவலமாட்டப்பா. என் சம்மதம் கேட்காமலே என்ன வெட்டிட்டீங்களேப்பா. ஏப்பா ஏன் படிப்பண்ண அவன் படிப்பண்ண, அவன் அந்தஸ்து என்ன நம்ம அந்தஸ்து என்ன? அது கூட விடுங்கப்பா. மாமியார் நாத்தனார்னு எந்த பிக்கலும் பிடுகளும் இல்லாத குடும்பத்துல வாழ்க்கப்படணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். அதுக்காக எனக்கு வந்து எவ்வளவு நல்ல வரன்கள்லாம் தட்டி கழிச்சேன். கடைசியில 3 நாத்தனாருங்க இருக்க குடும்பத்துல என்ன கொண்டு போய் தள்ளி விட்டுட்டீங்களேப்பா. தேவி செல்வத்துக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், அந்தஸ்து இல்லாம இருக்கலாம். ஆனா எவனோ எவன் மேலே பழி சுமத்துறா. நமக்கு என்ன போச்சின்னு போகாம அந்த சபையில அத்தனை பேர் முன்னாலே உன் மானத்தை காப்பாத்தினானே. நீ கலங்க இல்லாதவன்னு சொன்னானே. அதோட வேற என்னமா வேணும்? காலம் பூரா அவன் காலுக்கு செருப்பா இருக்கலாமா நீ? அதுக்கு அவனுக்கு 1000 ஜோடி செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டியதானே. எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டி வச்சீங்க? 1000 2000 பணம் கொடுத்துட்டு போறத விட்டுட்டு. செல்வம் உன் கழுத்துல தாலி கட்ட முன் வரலன்னா நீ கெட்டு போனவன்னு உறுதியாயிடும். அப்போ செல்வம் என் கழுத்துல தாலி கட்டினதால நான் கருப்பு கரிசி ஆயிட்டேன், அப்படித்தானே? அப்பா
நான் உத்தமி கெட்டு போவாதவன்னு என் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். உங்க மகளான என்ன நீங்க நம்புறீங்கல்ல? கல்யாண மண்டபத்துல ஓசி சோறு தின்னுட்டு போவாதவங்கள பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அவங்க எல்லாம் யோகியமானவங்களா, ஒழுக்கமானவங்களா? ஏன் கருப்புக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அவங்க கிட்ட ஏன் கருப்பை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பெரிய பாழுங்கணத்தில் தள்ளிட்டீங்களேப்பா. நீங்க எனக்கு தேடி பிடிச்ச மாப்பிள அயோக்கிய, தாலி கட்ட முடியாதுன்னு ஓடிட்டான். சரின்னு விட்டு தொலைக்க வேண்டியதானே? அதே முகூர்த்தத்துல எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஏதாவது கட்டாயமா? 6 மாசம் இல்ல 6 வருஷம் கழிச்சாவது பொறுமையா பொருத்தமானவனா தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்லப்பா. இந்த நிமிஷமே என் கழுத்துல தாலி ஏறி ஆகணும்னு நான் ஏதாவது அடம் பிடிச்சேனாப்பா? இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. நல்லா உங்க அப்பாவுக்கு உரைக்கிற மாதிரி கேளுடி. நான் வாயை திறந்தப்பெல்லாம் வாய மூடுடின்னு என்ன அடக்குனீங்க. இப்போ உங்க பொண்ணு கேக்குறாள்ல, அவளுக்கு பதில் சொல்லுங்க. இதப்பா என்னுடைய பதில் இதுதான். அந்த சமயத்துல கல்யாண மண்டபத்துல நான் எடுத்த முடிவு அவசர முடிவா இருக்கலாம். அதனுடைய மதிப்பு மரியாதை தெரியாத நீ எல்லாம் படிச்சவளா? அவன் கட்டின இந்த தாலி என் கழுத்திலேயே இருக்கட்டும். நான் வாழா வெட்டியா இந்த வீட்லயே கிடக்குறேன்.